அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 21, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 9ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை வெள்ளிக்கிழமை, நவமி. இன்று காலை 9 மணி 41 நிமிடங்கள் முதல் நாளை காலை 10 மணி 46 நிமிடங்கள் வரை. நல்ல நேரம் காலை 9 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 10 மணி 30 நிமிடங்கள் வரை மற்றும் மாலை 4 மணி 30 நிமிடங்கள் முதல் மாலை 5 மணி 30 நிமிடங்கள் வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் மற்றும் மாலை 6 மணி 30 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 30 நிமிடங்கள் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடங்கள் முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை காலை 7 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4 மணி 30 நிமிடங்கள் வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6 மணி 35 நிமிடங்கள். சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் முதல் மதியம் 3 மணி வரை. திதி இன்று காலை 9 மணி 40 நிமிடங்கள் வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மதியம் 1 மணி 47 நிமிடங்கள் வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று காலை 9 மணி 15 நிமிடங்கள் வரை வியாகாதம், பின்பு ஹர்ஷனம். அமிர்தாதி யோகம் இன்று மதியம் 1 மணி 47 நிமிடங்கள் வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். கரணம் இன்று காலை 9 மணி 40 நிமிடங்கள் வரை கௌலவம், பின்பு இரவு 10 மணி 13 நிமிடங்கள் வரை தைதுலம், பின்பு கரசை. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று மதியம் 1 மணி 47 நிமிடங்கள் வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, எதிர்காலம் குறித்த ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். பிரியமானவர்கள் நேச்சம் கரம் நீட்டுவர். கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். நீங்கள் 10ஆம் நிலைக்குள் வர விரும்புகிறீர்கள். ஆனால் மேஷராசிக்காரர்களே, முதலில் 1ஆம் நிலைக்கு செல்வது எப்படி? நீங்கள் சுமக்கும் மிகப்பெரிய சுமைகளின் அழுத்தங்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நச்சு நீக்கி எளிமைப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. ஆம், நீங்கள் விரைவில் எங்காவது செல்ல விரும்புகிறீர்கள். ஆனால் எங்காவது செல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தொடங்குவது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் குறுகிய கால இலக்குகளை நிச்சயமாக நிரப்புங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் நீண்ட கால இலக்குகளை நெருங்க ஏதாவது செய்யுங்கள். இந்த முரண்பாடான சூழ்நிலையில் உங்கள் மனதை புறநிலையாக தெளிவுபடுத்தவும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை சூடான கேக்குகளைப் போல அகற்றவும், நகைச்சுவையை கண்டறியவும். அன்புள்ள மேஷ ராசியினரே, இன்று அதிகாலையில் விருச்சிக ராசி சந்திரன் நெப்டியூனை நோக்கி பார்க்கும்போது உங்கள் கனவுகளின் மகிழ்ச்சியை எவ்வாறு பொருள் உலகங்களுக்குள் கொண்டு வருவது என்பதை பற்றி சிந்தியுங்கள். லூனா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ந்து அதன் பிறகு சூரியன் மற்றும் புளூட்டோவுடன் இணைந்தவுடன் பிரபஞ்சத்தால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு ஆதரிக்கப்படுவீர்கள். இந்த ஆற்றல் விஷயங்களை வேறு வெளிச்சத்தில் இருந்து பார்க்க வாய்ப்புகளை வழங்குகிறது, குறிப்பாக நீங்கள் தத்துவ அல்லது அரசியல் விவாதங்களில் ஈடுபடும்போது. புதன் வியாழனை சதுரமாக்கும்போது நீங்கள் உள்நாட்டில் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தலை சுழலத் தொடங்கினால் பின்வாங்க கவனமாக இருங்கள். இன்றிரவு சுக்கிரன் செயல்படும் போது நீங்கள் திறந்த இதயத்தை வைத்திருக்கும்போது நீங்கள் அன்பால் நிரப்பப்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். இன்று உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த முடியும். இது உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடையே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிப்பதற்கான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பெறுவீர்கள். உறவுகளை பொறுத்தவரை தொடர்பு மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். அளவுக்கு அதிகமான கவலை மன அழுத்தம், இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம். உறவினர்கள் வருகை நீங்கள் நினைத்ததை விட நல்லதாக இருக்கும். உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம். இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
சகாக்கள் உரிய நேரத்தில் உதவி செய்வதால் வேலையில் உள்ள கடினமான நேரங்கள் கடந்து போகும். உங்களின் தொழில் திறமையை மீட்டெடுக்க அது உதவும். இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள். திருமண வாழ்க்கையின் இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். உங்கள் உறுதியான தினசரி ராசி பலன் உங்கள் அண்ட்ராய்டு கைபேசியில் பதிவிறக்கம் செய்து பெறவும். அஸ்ட்ரோசார்ஜ் குண்டலி ஆப். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் நிலம். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உற்று நோக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? ரிஷப ராசி நேயர்களே, மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் உண்டாகும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். எதிர்பார்த்தது தானாக நடக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதிருப்தி, சலிப்பு அல்லது நாளைய விளிம்பிலிருந்து மீண்டும் மீண்டும் வருவது போன்ற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையையோ அல்லது மனதையோ பாதிக்கலாம். ரிஷபம். ஆனால் இதற்கெல்லாம் கீழே உள்ள விஷயம் என்னவென்றால், உங்கள் ஆன்மா இங்கே தேர்ச்சி பெற வேண்டிய பாடங்கள் உள்ளன. இது அதிர்ச்சிகரமானதாகவும் சற்று அதிகமாகவும் ஒருவேளை சற்று மந்தமாகவும் அதிகமாகவும் உணர்கிறது. ஆனால் உங்கள் மையத்தில் உங்கள் வாழ்க்கை கர்மா மற்றும் இடையில் உள்ள அனைத்தும் அதிவேகத்தில் நடுங்கி எதிரொலிக்கின்றன. இப்போதைக்கு ஒரு அடிமட்ட குழியில் விழுந்தது போல் உணர்ந்தாலும் நீங்கள் வேகமாக மேலே செல்கிறீர்கள். புதிய கூட்டாண்மைகள் மற்றும் ஒத்துழைப்புகளை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கும் அனைத்திற்கும் ஒரு புதிய அணுகுமுறையை பயன்படுத்துங்கள். விரைவில் நீங்கள் இந்த முயல் துளையிலிருந்து வெளியேறுவீர்கள். அன்பான ரிஷப ராசியினரே, சந்திரன் தனுசு ராசிக்குள் நுழையும்போது உங்கள் உலகம் மிகவும் துடிப்பானதாகவும் தீவிரமாகவும் மாறும். இது விஷயங்களை உயர்ந்த மற்றும் உண்மை சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்க உங்களுக்கு உதவுகிறது. காலாண்டு சந்திரன் புளூட்டோவுடன் இணைவதால் நீங்கள் மற்றவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை அளித்துள்ளீர்களா என்பதை ஆராய முயற்சிக்கவும். தேவைக்கேற்ப புதிய எல்லைகளை அமைக்கவும். புதன் வியாழனை சதுரமாக்கும்போது தரையில் இருப்பதன் மூலம் தெளிவை பேணுங்கள். மேலும் உங்கள் சாதனங்களில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்கவும். வலுவான அடித்தளங்களை உருவாக்க தேவையானவற்றில் கவனம் செலுத்துங்கள். ஆனால் பல திசைகளில் இழுக்கப்படாதீர்கள். இன்றிரவு சுக்கிரன் அசையும் போது உங்கள் நெருங்கிய தோழரை அருகில் இழுத்து உங்களை அன்பாகவும் வெளிப்படையாகவும் இருக்க அனுமதிக்கவும். இன்றைய நாள் உங்களுக்கு மங்களகரமானதாகவும் ஊக்கமளிக்கும் விதமாகவும் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்கலாம். உங்கள் கடின உழைப்பின் பலனை இன்று பெறலாம். இன்று கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் இழக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனநிலையை வலுவாக வைத்திருக்க தியானம் மற்றும் யோகாவில் ஈடுபடுங்கள். இன்றைய நாள் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஏற்றது. வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் சமநிலையை பேணுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு பய உணர்ச்சி ஊறாக இருக்கும். நம் சொந்த எண்ணங்கள் மலரும் கற்பனைகளின் பலன்தான் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உடனடியாக உங்களை கொல்கிறது, வாழ்வில் ஆனந்தத்தை கெடுத்து திறமையை பாதிக்கிறது. எனவே உங்களை கோழையாக ஆக்கிவிடுவதற்கு முன்பு முளையிலேயே கிள்ளிவிடுங்கள். எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். மனைவியுடன் ஷாப்பிங் செல்வது உடனடி மகிழ்ச்சி தரும். உங்களுக்கு இடையில் புரிதலை அதிகரிக்கவும் அது உதவும். உங்கள் அன்புக்கு உரியவரிடம் இருந்து பரிசு அன்பளிப்பு பெறுவதால் உற்சாகமான நாள். தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்துவிட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள். உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார். உங்கள் உறுதியான தினசரி ராசி பலன் உங்கள் அண்ட்ராய்டு கைபேசியில் பதிவிறக்கம் செய்து பெறவும். அஸ்ட்ரோசார்ஜ் குண்டலி ஆப். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: வளர வளருங்கள். மீண்டும் கண்டுபிடிக்க ஆராயுங்கள். மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் முக்கிய காரியங்கள் இனிதே நடைபெறும்.
அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். கடன் பிரச்சனை தீரும். தொழில் வியாபாரத்தில் செழிப்படையும். உங்கள் உள் டிராகன் மிதுனம் உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறது. உங்கள் உள்ளார்ந்த பொக்கிஷங்களை பொறுமையாக பாதுகாத்து வருவதோடு உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டிய சுவர்களையும் முட்டுச்சந்துகளையும் இது உங்களுக்கு காட்டி வருகிறது. நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் அத்தியாயங்களில் கையெழுத்திடலாம் அல்லது நீங்கள் முன்பு மேற்கொண்டதை விட பெரிய பணிகளை மேற்கொள்ளலாம். மேலும் என் அன்பு நண்பரே, நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் தேவதைகள் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். இதுவரை நீங்கள் தேர்ச்சி பெற தேவையான அனைத்தும் தேர்ச்சி பெற்றுவிட்டன. நீங்கள் கூர்மைப்படுத்த வேண்டிய அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்டுள்ளன. முடிவுக்கு கொண்டுவர உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரு முழு வட்டத்தை வந்தடைந்துள்ளன. இப்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை புதுப்பித்து முளைக்க வேண்டிய நேரம் இது. அன்பான மிதுன ராசிக்காரர்களே, லூனா தனுசு ராசியிலும் உங்கள் காதல் மண்டலத்திலும் நுழைகிறார். உங்கள் காதலை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். காலாண்டு சந்திரனும் புளூட்டோவும் இணையும்போது உணர்ச்சிச் சுவர்களை உடைக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதை மிகைப்படுத்தாமல் கவனமாக இருங்கள். புதனும் வியாழனும் சதுரமாக இருப்பதால் ஆரோக்கியமான எல்லைகளை வளர்ப்பதிலும் மதிப்பதிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக முக்கியம். இந்த ஆற்றல் நீண்ட கால இலக்குகளை மறுமதிப்பீடு செய்யவும் உங்கள் திறன்களையும் வரம்புகளையும் ஒப்புக்கொள்ளவும் உங்களை கேட்கிறது. இன்றிரவு சந்திரனும் வீனஸும் இணையும்போது பாலங்களை உருவாக்கவும் இரக்கத்தை பரப்பவும் ஏற்றுக்கொள்ளலை ஊக்குவிக்கவும் வாய்ப்புகளை தேடுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான வாய்ப்புகளை அளிக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை பயன்படுத்தி மற்றவர்களுடன் நல்ல உறவை இன்று ஏற்படுத்த முடியும். சிறப்பு வாய்ந்த ஒருவருடனான உங்கள் சந்திப்பு உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். இன்று புதிய உறவுகளை வளர்க்கவும் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாகும். பல விஷயங்கள் உங்கள் தோளில் விழுந்திருக்கும். நீங்கள் முடிவெடுக்க தெளிவான சிந்தனை முக்கியமானதாக இருக்கும். சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உங்களுக்கு புதிய பண லாபத்தை கொண்டு வரும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். மூன்றாம் நபரின் தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும். மற்ற நாட்களை விட இன்று உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். இன்று மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நில பச்சை கொண்ட இரத்தினக்கல். பரிகாரம் ஓம் பாயமய நமக. இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரிப்பது காதல் வாழ்க்கையை நல்லதாக்குகிறது. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். பிரபஞ்ச குறிப்பு: முதலில் இதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களை பிடிக்கட்டும். கடகராசி நேயர்களே, குடும்ப சலசலப்புகள் மறையும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். உணவு கட்டுப்பாடு அவசியம். உத்தியோக இடத்தில் மாற்றம் ஏற்படும். கடகராசி, நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உங்கள் திட்டங்கள் என்ன? கடகராசி, கடனை திருப்பிச் செலுத்தவும் உங்கள் ஆசைகளை மறந்துவிடவும் நீங்கள் மிகவும் மும்முரமாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையின் பரந்த பரப்பில் ஒரு சூடான நிமிடம், ஒரு நிமிடம் இடைநிறுத்துங்கள். உங்களை பற்றியோ அல்லது உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மற்றும் சூழ்நிலையை பற்றியோ ஏதேனும் கடுமையான தீர்ப்புகளை வெளியிடுங்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களைச் சமாளிக்க முயற்சிக்கிறீர்கள். முன்னுரிமை அளிப்பது காலத்தின் தேவையாக இருக்கலாம். இது ஒரு நீண்ட தோல்வியாக உணரப்படுவதற்கு பதிலாக ஒரு நொடியில் நடக்கும்படி உங்களை நீங்களே நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மையக் குழுவிற்கும் உள்வட்டத்திற்கும் திரும்பி வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்குங்கள். உங்களை உயிருடன் உணர வைக்கும் சிறிய மகிழ்ச்சிகளுக்கு திரும்பி வாருங்கள். பின்னர் மீண்டும் ஒருமுறை யோசித்து பாருங்கள். அன்பான கடக ராசியினரே, விருச்சிக ராசி சந்திரனும் நெப்டியூனும் இணையும்போது பிரபஞ்சம் அதிகாலையில் இனிமையான சமிக்ஞைகளை அனுப்புகிறது. ஆன்மீக அர்த்தத்தை தேடி நீங்கள் அனுபவிக்கும் எந்த கனவுகள் அல்லது காலை நிகழ்வுகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். கால் சந்திரன் தனுசு ராசியில் நுழைந்து புளூட்டோவை பார்க்கும்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க நிறைய கிடைக்கும். இது ஒவ்வொரு பணியும் முடிந்தவுடன் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டதாக உணர உதவும். உங்கள் முயற்சிகளை மிகவும் முக்கியமான இலக்குகள் மற்றும் உறுதிமொழிகளை நோக்கி செலுத்துவதன் மூலம் இந்த அதிர்வுகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
புதன் வியாழனை சதுரமாக்கும் போது மேற்பரப்புக்கு அடியில் பெரிய கனவுகள் ஊடுருவுகின்றன, ஆனால் உங்கள் தட்டில் அதிகமாக நிரப்ப வேண்டாம். இன்றிரவு சுக்கிரன் செயல்படும்போது நிலையான உத்தி என்பது சுய கவனிப்புக்கான ஒரு வடிவம் என்பதை நீங்கள் நினைவூட்டுவீர்கள். இன்றைய உங்கள் நாள் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் உணர்ச்சி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரம் செலவிட முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு சில புதிய சவால்கள் வரலாம். ஆனால் பொறுமையாக இருங்கள், உங்கள் தன்னம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். இன்று யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. காதல் உறவில் உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் பேசும்போது பேச்சில் இனிமையை கடைபிடிக்க வேண்டும். இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள். நீங்கள் எதைச் செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இந்த ராசியின் திருமணமான ஜாதகரார் இன்று மாமியார் ஆதரவிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள். வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள். காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் பழுப்பு சிவப்பு. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ. பிரபஞ்ச குறிப்பு: புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவற்றை பெற நீங்கள் இடைநிறுத்தினால் போதும். சிம்மராசி நேயர்களே, பிடிவாத போக்கை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளவும். நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கும். ஆன்மீகத்தில் எண்ணம் மேலோங்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். இது ஒரு தேக்க நிலையா அல்லது உங்கள் சக்திகளை வேறு எங்காவது செலுத்துவதற்கான வாய்ப்பா? சிம்மம். பிரபஞ்சம் எதையாவது எடுத்துச் செல்லும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட திசையில் எதிர்ப்பை அதிகமாகச் செய்யும்போது அது உங்கள் கவனத்தை வேறு எங்காவது ஈர்க்க முயற்சிக்கிறது. உங்கள் விதைகள் வேகமாகவும் மென்மையாகவும் வளர வாய்ப்புள்ள இடத்தில். இந்த சவால் அல்லது சூழ்நிலையை எவ்வளவு வேதனையாகத் தோன்றினாலும் அன்பாகவும் அழகாகவும் கடந்து செல்லுங்கள். உங்கள் வெற்றி என்பது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது, மற்றவர்கள் உங்கள் மதிப்பை எப்படி உணர்கிறார்கள் என்பதை பொறுத்தது அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்ம ராசியினரே, தனுசு ராசியின் கால்பகுதி சந்திரன் நமது வானத்தை அலங்கரிக்கும் போது இன்று உங்களுக்கு ஒரு புதிய சக்தியும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். புளூட்டோ செயல்படும் போது ஆழமான மற்றும் நிறைவான பிணைப்புகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் ஆழமாகச் செல்ல உங்களை ஊக்குவிக்கவும். உங்கள் ஆன்மாவை வெளிப்படுத்தும் மனநிலையில் நீங்கள் இல்லை என்றால் வேடிக்கை பார்த்து சிரிப்பை பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒரு தொடர்பை கண்டறியவும். புதனும் வியாழனும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது உங்கள் செல்வாக்கையும் ஆலோசனையின் சக்தியையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இன்றிரவு சுக்கிரன் செயல்படும் போது அரவணைப்பு உங்கள் மனதை நிரப்புகிறது. தனித்துவமான ஒன்றை உருவாக்க தெய்வீகத்துடன் இணைவதற்கான உங்கள் விருப்பத்தை அதிகரிக்கிறது. இன்று உங்களுக்கு ஒரு நேர்மறை நாளாக இருக்கும். இன்று உங்கள் ஆற்றலும் நம்பிக்கையும் உச்சத்தில் இருக்கும். இது உங்களை இன்று வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். உங்கள் கருத்துக்களும் உணர்வுகளும் மற்றவர்களை ஈர்க்கும். உங்கள் கடின உழைப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெகுமதி கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்று உள்ளன. உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை பாராட்டுவார்கள். இன்று உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சிந்தனையை சிதற விடாதீர்கள். உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும். உங்களின் பெற்றோர்கள் ஆதரவளிப்பதால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும். குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும். இன்று ஒரு மனம் உடைவதை தடுத்து நிறுத்துவீர்கள். இன்று நீங்கள் பணிவாகவும் உதவிகரமாகவும் இருந்தால் உங்கள் பார்ட்னர்களிடமிருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்கள் உடலை சரிசெய்ய நீங்கள் இன்றும் பலமுறை யோசிப்பீர்கள். ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்கும். இன்று இவ்வளவு அற்புதமான துணையை பெற்றது பற்றி நீங்கள் பெருமை கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை. பரிகாரம்: சிவன் கோயில் அல்லது அனுமன் கோயிலுக்குச் சென்று பிரசாதம் வழங்குவது காதல் உறவை வலுப்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பிரபஞ்ச குறிப்பு: புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஆதாரமற்ற எல்லைகளை ஆராயுங்கள்.
கன்னிராசி நேயர்களே, குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். முடிய வேண்டிய காரியம் இழுபறியில் இருக்கும். யாரையும் நம்பி உறுதிமொழி தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும். கன்னிராசி, உங்களை தடுத்து நிறுத்துவது எது? உங்கள் கடந்த கால செயல்களா, எண்ணங்களா, சம்பவங்களா அல்லது வார்த்தைகளா அல்லது வேறு ஏதாவதுதானா? அது எதுவாக இருந்தாலும் பின்வாங்கி சரணடைய இது நேரம் அல்ல. முன்னால் உள்ள புடைப்பை பார்த்து அது வெறும் சத்தம் நிறைந்த துண்டு என்பதை உணர்ந்து விளையாட்டுத்தனமாக தாவி தாவி அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டிய நேரம் இது. இந்த சூழ்நிலையில் விளையாடுவதற்கு பதிலாக வளையங்களை தாண்டிச் சென்று மையத்திற்கு திரும்பி அதற்கான உங்கள் எதிர்வினையை மாற்றுவதன் மூலம் சூழ்நிலையின் மூலத்தை மனப்பூர்வமாக மாற்ற தேர்வு செய்யவும். நீங்கள் உண்மையில் சிக்கிக் கொள்ளவில்லை, நீங்கள் பலவீனமாக உணர்ந்த உங்கள் கடந்த காலத்தின் மறுபதிப்பின் மூலம் வாழ்கிறீர்கள். இந்த முறை மட்டுமே விஷயங்களைச் செயல்படுத்துவதற்கு உங்களிடம் பல்வேறு கருவிகள் உள்ளன. அன்புள்ள கன்னி ராசியினரே, தனுசு ராசியின் காலாண்டு சந்திரன் புளூட்டோவுடன் இணையும் போது பிரபஞ்சம் உங்களை ஆரோக்கியமான பணிப்பாய்வை கண்டறிய கேட்கிறது. இந்த அண்ட காலநிலை ஆரோக்கியமான தேர்வுகள் எவ்வளவு அதிகாரமளிக்கும் என்பதை வலியுறுத்துகிறது, நல்வாழ்வின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. உங்கள் உடலை கவனித்துக் கொள்வது உங்கள் தொழில் ரீதியாகவும் உங்கள் தனிப்பட்ட விவகாரங்களிலும் செயல்படும் திறனில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அதற்கேற்ப உங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். புதனும் குருவும் மோதும்போது உங்கள் வரம்புகளை அறிந்து கொள்வது உங்கள் செழிப்பு திறனில் முக்கிய பங்கு வகிக்கும். இன்றிரவு லூனா வீனஸை பார்க்கும்போது அமைதியாக இருக்க முயற்சிப்பதன் மூலமோ அல்லது அன்புக்குரியவர்கள் உங்களை பூர்த்தி செய்ய அனுமதிப்பதன் மூலமோ உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும். இன்று உங்களை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட உறவுகளை மேம்படுத்த புதிய வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம். உங்கள் இலக்குகளை மறுவரையறை செய்ய வேண்டிய நாள் இது. இதனால் நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றமாகவோ அல்லது சோர்வாகவோ உணரலாம், ஆனால் அதை நேர்மறை ஆற்றலாக மாற்ற முயற்சிக்கவும். உங்களின் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம். முதலீட்டு விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவை எடுங்கள். இன்று உங்கள் நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும் நாள். கண்புரை நோய் உள்ளவர்கள் மாசுபட்ட பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் புகை உங்கள் கண்களை மேலும் பாதிக்கலாம். முடியுமானால் சூரிய வெளிச்சத்தில் அதிகம் செல்வதை தவிர்த்திடுங்கள். நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள். கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும். இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நீங்கள்தான் மையமானவராக இருப்பீர்கள். செக்ஸியான அப்பீல் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும். கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள். இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் முடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள். காதலின் முழுமையான இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நில பச்சை கொண்ட இரத்தினக்கல். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள். பிரபஞ்ச குறிப்பு: ஆழமாக மூழ்கி சிந்தித்து ஆராய்ச்சி செய்து பின்னர் உங்கள் நகர்வுகளைச் செய்யுங்கள். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். விலகி நின்றவர்கள் மீண்டும் வந்து இணைவர். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். உங்கள் பண ஸ்திரத்தன்மைக்கும் உங்கள் புதிய சாகசங்கள், நம்பிக்கை மற்றும் வாய்ப்புகளுக்கும் இடையிலான பாலம். உங்கள் குழுவையும் பழங்குடியினரையும் வழிநடத்தும் திறன். சக்திகளை ஒன்றிணைத்தல் மற்றும் யோசனைகள் மற்றும் ஆற்றல்களை ஒருங்கிணைத்தல் மிகப்பெரிய அளவில் நிறைவளிக்கும். துலாம் ராசியுடன் ஒன்றிணைதல். உங்கள் கவலைகளின் மறுபுறம் உங்கள் நீண்டகால கண்ணோட்டமும் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றும் திறனும் உள்ளது. நீங்கள் இன்றும் தினமும் விதைகளை ஒவ்வொன்றாக விதைக்கத் தொடங்கி பரிசில் மட்டுமே உங்கள் கண்களை வைத்திருந்தால் மட்டுமே நீடித்த மிகுதி, அமைதி மற்றும் மனநிறைவு உங்களுக்கு இங்கே உள்ளன. அன்பான துலாம் ராசியினரே, தனுசு ராசியின் கால்பகுதி சந்திரனும் புளூட்டோவும் இணையும் இந்த காலை வேளையில் ஆழ்ந்த சிந்தனையைச் செய்ய இடம் ஒதுக்குங்கள். புதிய அளவிலான படைப்பு சிந்தனைகளை கண்டறிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே உத்வேகத்தை தேடும்போது நிழல்களிலிருந்து விலகிச் செல்ல தயங்காதீர்கள். உங்கள் உரையாடல்கள் மிகவும் ஆழமாக தோன்றும், குறிப்பாக ஆர்வங்கள் பகிரப்படும் இடங்களிலும் மனங்களின் உண்மையான சந்திப்பு நிகழக்கூடிய இடங்களிலும்.
புதனும் வியாழனும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது உங்கள் கனவுகள் உங்கள் எண்ணங்களை சிதறடிக்கச் செய்கின்றனவா என்பதை கவனியுங்கள். ஒழுங்கமைப்பதன் மூலம் தெளிவை மீட்டெடுக்கிறீர்கள். இன்றிரவு சுக்கிரன் செயல்படும்போது நேர்மறையான தொடர்புகள், ஊர் சுற்றல் மற்றும் இனிமையான அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நேர்மறையான மாற்றங்களை அனுபவிப்பீர்கள். இன்று நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதில் தயங்கினால் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் முடிந்தவரை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்க முன்னுரிமை கொடுங்கள். போதும் என்ற வாழ்வுக்கு மனதின் உறுதியை மேம்படுத்துங்கள். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள். மத இடம் செல்வது அல்லதுறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள். நிறைய வாய்ப்புகள் வரும். விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாள். விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகும், ஆனால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாம். இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும். தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் நிலம். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருங்கள், ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சி நட்சத்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, தியானத்தால் மன அமைதி பெறும். சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிக்க முடியும். பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். சில நேரங்களில் இதயம் ஆட்சி செய்ய வேண்டும், சில நேரங்களில் தர்க்கம் வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு புதிய சாகசத்தில் ஈடுபடும்போது வாழ்க்கை என்பது விட்டுக் கொடுப்பது மற்றும் வாங்குவது பற்றியது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் பல வழிகளில் கொடுத்து வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் பல்வேறு எதிர்பாராத வழிகளில் பெறத் தொடங்குகிறீர்கள். இது திருப்பிச் செலுத்தும் நேரம் மற்றும் பிரபஞ்சம் மிகவும் வழக்கத்திற்கு மாறான வழிகளில் மகிழ்ச்சிகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறது. உங்கள் செயல்களை இந்த நேரத்தில் அளவிடாதீர்கள். உங்கள் அனைத்து கணக்கீடுகளையும் அண்ட சக்திகளிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் உங்களுக்குள் மூழ்கி உங்கள் சக்தியை நிரப்பி நீங்கள் தயாராக உணரும்போது வெளியே ஊற்றுங்கள். நீங்கள் நீண்ட பயணத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள், எனவே அதற்கேற்ப முன்னேறி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான தேள் லூனா இன்று அதிகாலையில் உங்கள் ராசியின் வழியாக தனது இறுதி அடிகளை எடுத்து வைக்கிறாள். நெப்டியூனுடன் இணைந்து உத்வேகம் தரும் கனவுகளையும் படைப்பு மேதைகளையும் வெளிப்படுத்துகிறாள். நீங்கள் விழித்தெழுந்து சந்திரன் தனுசு ராசியில் நுழைந்ததும் சூரியனையும் புளூட்டோவையும் நோக்கி இந்த ஆற்றலை பொருள் உலகங்களுக்குள் கொண்டு செல்ல முயற்சிக்கவும். உங்கள் இதயம் இந்த அண்ட காலநிலையின் கீழ் அதிகமாக உணர்கிறது, மேலும் எளிய இன்பங்களுடன் இணைவது இந்த உலகம் வழங்கும் பரந்த அழகை உங்களுக்கு நினைவூட்டும். இதற்கிடையில் புதனும் வியாழனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு நெருக்கமான ஆனால் போட்டித்தன்மை வாய்ந்த ஆற்றலை மேசைக்கு கொண்டு வருகின்றன. வீனஸ் செயல்படும் போது படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்களை நீங்களே மகிழ்வித்துக் கொள்ளுங்கள். இது உடல் அழுத்தத்தை விடுவிக்க உதவுகிறது. இன்று உங்கள் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் பலனை உணர்வீர்கள். உங்கள் எண்ணங்களில் தெளிவு இருக்கும். உங்கள் புதிய முயற்சிகளை செயல்படுத்த இன்று சரியான வாய்ப்பு கிடைக்கும். உங்களின் சுய வளர்ச்சிக்காக தியானம் மற்றும் யோகாவில் ஈடுபடுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் நபர்களை இன்று சந்திப்பீர்கள். சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஓய்வெடுத்துக் கொண்டு வேலைக்கு இடையே முடிந்தவரை ரிலாக்ஸ் பண்ண முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள். முக்கியமான ப்ராஜெக்ட்களை சரியான நேரத்தில் முடித்து தொழில் ரீதியாக நல்ல லாபம் பெறுவீர்கள். நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும். இன்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுப்பார். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் தங்கம். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. பிரபஞ்ச குறிப்பு: ஒரு தேக்க நிலையை எதிர்கொள்ளும்போது சுதந்திரமாக சிந்தியுங்கள்.
தனுசு ராசி நேயர்களே, குடும்ப செல்வாக்கு உயரும். விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும். தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். கூட்டம் உங்களுக்கானதா அல்லது நீங்கள் தனித்து நிற்க வேண்டுமா? நீங்கள் ஒருபோதும் வழக்கமான விதிமுறைகளுக்கு இணங்கவில்லை, பிறகு இப்போது ஏன் உலகில் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது? உங்கள் சொந்த மாயாஜாலத்தை உருவாக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. நீங்கள் உருவாக்க இங்கே இருக்கும் உங்கள் தனித்துவமான வாழ்க்கையின் வரைபடத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் அது எவ்வளவு சவாலாக உணர்ந்தாலும், படகு சூரியன் மீண்டும் உதிக்கும் அடிவானத்தில் மிதக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தொண்டு செய்ய உங்கள் இதயத்தை திறக்கவும், மற்றதைப் போலல்லாமல் ஒரு பரிமாற்றத்தின் சாத்தியக்கூறுகளுக்கு உங்களை திறக்கவும். மரியாதையுடனும் பண்பட்ட முறையிலும் செயல்பட்டு பன்மடங்கு பெறுங்கள். அன்புள்ள வில்லாளரே, விருச்சிக ராசி சந்திரன் நெட்டியூனை நோக்கி பார்க்கும்போது மனரீதியாக உற்சாகமான கனவுகள் உங்களை வரவிருக்கும் நாளுக்கு தயார்படுத்துகின்றன. உங்கள் ராசியில் சந்திரன் உதித்தவுடன் நீங்கள் எவ்வாறு கூடுதல் அர்த்தத்தை காண்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். ஆன்மீக கண்ணோட்டங்களை கைவிடாமல் தர்க்கத்தையும் உணர்ச்சியையும் சமநிலைப்படுத்துவது ஒரு குறிக்கோளாக அமைகிறது. புதனும் வியாழனும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது உங்கள் இதயமும் மனமும் சில நேரங்களில் கட்டுப்படுத்துவது சவாலாக உணரலாம். உணர்ச்சி தொடர்புகளை பெரிதாக்குகின்றன. இந்த அண்ட அலைகளுக்கு மத்தியில் செழிக்க மற்றவர்களுடன் தொடர்புகொள்வதற்கு முன் சமநிலையை தேடுங்கள். வீனஸ் கிளர்ந்தெழுந்து சுய கவனிப்பு வடிவமாக உணர்ச்சிகளை துரத்தும்போது உங்களை தனித்துவமாக்கும் பண்புகளில் பணியாற்றுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவுகளை மேம்படுத்தும். புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு அமையும். உங்கள் திறன்களை மேம்படுத்த இது உதவும். மனரீதியாக அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நிதி ரீதியாக தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்க பாருங்கள். பிறருடனான உறவுகளை சிறப்பாக வைக்க உங்களின் தகவல் தொடர்பு திறன்களை பயன்படுத்துங்கள். மாணவர்கள் இன்று வெற்றியை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள், அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. வாழ்க்கை பிரச்சினைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது. ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிட்டும். இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். நீங்கள் கூடுதல் தாராளமாக இருந்தால் நெருக்கமானவர்கள் உங்களிடம் வரம்பு மீறி சாதக நிலை எடுப்பர். உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் நாளிது. உங்கள் இருவருக்குமுள்ள உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் உணரும் நாளிது. இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை. பரிகாரம்: துர்கா சப்தாஷதியை பாராயணம் செய்வது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள். பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்றை அழைக்க குப்பைகளை அகற்ற வேண்டிய நேரம் இது. மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஆதரவு பெருகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உறவினர்கள் அன்பு தொல்லை இருக்கும். தொழில் வியாபாரம் புதிய பாதையில் செல்லும். மகர ராசிக்காரரே, நீங்கள் எதற்காக வருத்தப்படுகிறீர்கள்? உங்கள் இதயத்தில் இன்னும் என்ன காயங்களை சுமந்து செல்கிறீர்கள்? அவற்றை நீங்கள் விட்டுவிட முடியவில்லை. உங்கள் நிகழ்காலத்தையோ அல்லது உங்கள் எதிர்காலத்தையோ நம்பிக்கையுடனும் எழுச்சியுடனும் பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் பயங்கள் ஆழமாக பதிந்துள்ளனவா? பிரபஞ்சத்தின் நீதியை நம்புங்கள். மேலும் மகத்தான விஷயங்களில் எதுவும் கவனிக்கப்படாமல் போகும் என்ற உண்மையில் உங்கள் நம்பிக்கையை பிடித்து கொள்ளுங்கள். ஒரு ஊசி காற்றில் மிதக்கும் ஒரு முடி இழை கூட இல்லை. உங்கள் சுய கண்டுபிடிப்பு பயணத்தை தொடருங்கள். உங்கள் பார்வையை முடிந்தவரை மாற்ற முயற்சிக்கவும். முதலில் அதன் முகத்தில் அதை சவால் செய்ய தொடங்குங்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான சிந்தனை வரும்போது மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர அதன் வேருக்கு செல்ல முயற்சிக்கவும்.
அன்புள்ள மகர ராசிக்காரர்களே, உங்கள் ராசி ஜாதகத்தில் பிரதிபலிப்பை நிர்வகிக்கும் துறையில் தனுசு ராசியின் கால்பகுதி சந்திரன் உதயமாகிறது. உள் அமைதி மற்றும் உணர்ச்சி நிறைவை ஏற்படுத்தும் கனமான வேலையை செய்யச் சொல்கிறது. புதனும் வியாழனும் நேருக்கு நேர் மோதும்போது உங்கள் விருப்பங்களை அதிகமாக பகுப்பாய்வு செய்யவோ அல்லது பரிபூரணவாத முறைகளில் சிக்கிக் கொள்ளவோ முயற்சி செய்யுங்கள். இந்த அண்ட காலநிலையில் பயணிக்கும்போது பிஸியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஒழுங்கமைத்தல் மற்றும் பயனுள்ள நேர மேலாண்மை மூலம் பாதையில் இருக்க கவனமாக இருங்கள். இன்றிரவுக்கு பிறகு சுக்கிரன் செயல்படும்போது தனிமை மற்றும் ஓய்வு உங்களுக்கு பெரிதும் உதவும். இது உங்கள் இதத்திற்கு மிகவும் புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் வளர்க்கும் ஆற்றலை கொண்டுவரும். இன்று உங்களுக்கு நேர்மறையான மற்றும் ஊக்கமளிக்கும் நாளாக இருக்கும். நீங்கள் முன்னேற உதவும் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். உயரதிகாரிகள் உங்கள் திறன்களை பாராட்டுவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சியுடன் உணர இன்று உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஒரு பழைய நண்பரைச் சந்திப்பது அல்லது தொலைபேசியில் பேசுவது உங்களை நன்றாக உணர வைக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை பெறுங்கள். ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்காவது அழைத்துச் செல்லலாம், மேலும் நீங்கள் நிறைய பணம் செலவிடலாம். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். அன்புக்குரியவர் உடன் இல்லாததால் ஒரு வெறுமையான அனுபவத்தை உணர்வீர்கள். இன்னும் வேலையில்லாதவர்கள் ஒரு நல்ல வேலை பெற இன்று அதிக உழைக்க வேண்டும். கடினமாக உழைப்பதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும். இன்பச் சுற்றுலா திருப்திகரமாக அமையும். உங்கள் துணையின் தேவைகள் இன்று உங்களை சலிப்படைய செய்யலாம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் வெள்ளை. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. பிரபஞ்ச குறிப்பு: உண்மைகளை கவனமாக பாருங்கள், ஆனால் உங்கள் உள்ளுணர்வை நம்புவதையும் நினைவில் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மனதில் தெளிவு நிலை பிறக்கும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் எங்கிருந்து தொடங்குவது என்று யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் தொலைந்து போனதாக உணர்கிறீர்கள். கும்பராசிக்காரர்களே, சரி, இதுதான் உங்கள் தொடக்க புள்ளி. நீங்கள் என்ன செய்தாலும் நியாயமான மற்றும் நியாயமான முடிவுகளுக்கு கட்டுப்படுங்கள், ஏனென்றால் அது இறுதியில் உங்களிடம் திரும்பி வரும். முன்னோக்கிச் செல்வதையோ அல்லது இரவு முழுவதும் விழித்திருப்பதையோ தடுக்கும் அனைத்து காரணிகளையும் பற்றி ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மிகவும் கொந்தளிப்பான தருணங்களை நீங்கள் முன்கூட்டியே எதிர்பார்க்கிறீர்களா அல்லது சுயமாக தீர்க்கதரிசனம் கூறுகிறீர்களா? முன்னோக்கி செல்லும் வழியை தெளிவாக காண அந்த நேரத்தில் உங்களை அமைதியில் நங்கூரமிடுங்கள். உங்களுக்கு பொருந்தாத ஒன்றை நீங்கள் எவ்வளவு காலம் பிடித்துக் கொள்கிறீர்கள், அவ்வளவு காலம் நீங்கள் எல்லாவற்றையும் விலக்கி வைப்பீர்கள். அன்பான கும்ப ராசிக்காரர்களே, தனுசு ராசியின் கால்பகுதி சந்திரனும் புளூட்டோவும் இணையும்போது நீங்கள் எவ்வாறு உணரப்படுகிறீர்கள் என்பதில் அதிகாரத்தை கண்டறிய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அறிவுள்ள, ஆதரவளிக்கும் மற்றும் வலுவான உறவுகளை உருவாக்குவதில் ஆர்வமுள்ள சமூக உறுப்பினர்களுடன் இணைவதன் மூலம் உங்கள் நிலையை கண்டறியவும். இந்த ஆற்றல் ஆன்லைனில் உங்கள் பின்தொடர்பவர்களை மேம்படுத்தவும் உதவும். இருப்பினும் புதனும் வியாழனும் சமரசம் செய்யும்போது நீங்கள் சுய விழிப்புணர்வை தெளிவாக பராமரிக்க விரும்புவீர்கள். நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினால் அல்லது அதிகமாக தூண்டப்பட்டதாக உணர்ந்தால் உங்கள் வார்த்தைகளில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். இன்றிரவு சந்திரன் சுக்கிரனை பார்க்கும்போது சிறப்பு வாய்ந்த ஒருவருடன் ஊர் சுற்றுவது, உங்கள் டேட்டிங் சுயவிவரங்களை புதுப்பிப்பது அல்லது பெயரிடப்படாத பிரதேசத்தை ஆராய்வது போன்றவற்றை மகிழுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களின் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த ஒரு தனித்துவமான வாய்ப்பை இன்று பெறுவீர்கள். பண விஷயத்தில் கவனமாக இருங்கள், கவனக்குறைவை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் ஆதரவையும் அன்பையும் இன்று முழுமையாக பெறுவீர்கள். அதிக மன அழுத்தம் இருப்பதாக உணர்ந்தால் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அவர்களின் இதமான அணைப்பும் தழுவலும் அல்லது அப்பாவித்தனமான புன்னகையும் உங்கள் கவலைகளை போக்கிவிடும்.
நிலுவையில் உள்ள பிரச்சினைகள் குழப்பமாகும். மனதில் செலவுகள்தான் ஆக்கிரமித்திருக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம். காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை வீசப் போகிறார். உங்களை சுற்றி நடப்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது. நேர்மையானவராகவும் அவுகுமுறையில் உறுதியாகவும் இருங்கள். உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும். உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும். சில மனமகிழ்வுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாள். திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் சில குறைகள் இருக்கவே செய்கிறது. இன்று அது இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சாம்பல். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெஜந்தா. பிரபஞ்ச குறிப்பு: நீங்கள் சரியென்று அறிந்தவற்றிற்காக எழுந்து நில்லுங்கள். மீனராசி நேயர்களே, குடும்பத்திற்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். புதிய முயற்சிகள் பலிதமாகும். பழைய வீட்டை சீரமைக்க முடியும். உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். மழை, வெயில் அல்லது சூறாவளி வந்தாலும் மீன ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் உங்கள் முன்னுரிமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். துணி துவைப்பது காத்திருக்கலாம். ஷாப்பிங் காத்திருக்கலாம். ஒருவேளை வேறு சில விஷயங்கள் கூட சரிந்து போகலாம். ஆனால் உங்கள் இலக்குகள் இலக்காக இருக்க வேண்டும். சுய பராமரிப்புக்கும் உங்கள் எண்ணங்களை வரிசைப்படுத்துவதற்கும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும். உங்கள் உள்குரலை கேட்க வேண்டும். நீங்கள் இங்கே உற்சாகமான புதிய சாகசங்களில் ஈடுபடுகிறீர்கள். உங்கள் ஒரே கவனம் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் எதை எப்படி ஊற்றுகிறீர்கள் என்பதில் இருக்க வேண்டும். உங்கள் பலம் உங்கள் பயங்களை விட பெரியது. எனவே அந்த கோபத்தை வழிநடத்தி உங்கள் உலகம் சீற்றமடையட்டும். விருச்சிக ராசி சந்திரனும் நெப்டியூனும் இணையும்போது உள்ளுணர்வு மிக்க ஊக்கம் உங்களை நம்பிக்கையுடனும் கனவு காணும் புதிய விருப்பத்துடனும் நிரப்புகிறது. தனுசு ராசியில் கால் சந்திரன் உதயமாகி புளூட்டோவை பார்க்கும்போது தீவிரமாக இருங்கள். உங்கள் தற்போதைய சூழ்நிலையின் முழு நோக்கத்தையும் எடுத்துக்கொண்டு அதை வழிநடத்த புதிய வழிகளை கண்டறியவும். தனியாகச் செலவிடும் நேரம் இந்த பிரதிபலிப்புகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். பலங்கள், சவால்கள் மற்றும் நிலையான அபிலாஷைகளை சிறப்பாக அடையாளம் காண உதவும். இதற்கிடையில் புதனுக்கும் வியாழனுக்கும் இடையிலான கடுமையான சதுரம் உங்கள் உணர்ச்சிகளை தாங்களே எடுத்துச் செல்ல அச்சுறுத்துகிறது. இன்றிரவு தாமதமாக வீனஸ் செயல்படும்போது விஷயங்கள் மிகவும் நிலையானதாக இருக்கும். நிகழ்காலத்தில் அழகை கண்டறிய உதவும். இன்று உங்கள் கனிவான பேச்சு மற்றும் அக்கறை மூலம் பிறரை எளிதாக கவருவீர்கள். இது சமூக உறவுகளை வலுப்படுத்தும். இன்று நீங்கள் ஒரு பழைய நண்பரைச் சந்திக்கலாம் அல்லது பழைய உறவுகளை புதுப்பிக்கலாம். மற்றவர்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நண்பர்கள் உங்களிடம் ஆலோசனைக்காக உங்களிடம் வரலாம். அவர்களுக்கு உதவ தயாராக இருங்கள். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள். ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அழையுங்கள். உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவார்கள். அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். இந்த ராசியின் வணிகர்கள் இன்று வணிகத்துடன் பயணிக்க வேண்டியிருக்கும். இந்த பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அளிக்கும். வேலையில் இருப்பவர்கள் இன்று அலுவலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிஜமாக கூடும். உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெள்ளை. பரிகாரம்: மஞ்சள் கைக்குட்டையை உங்கள் சட்டை பையில் வைத்திருப்பது வேலைக்கும் வணிகத்திற்கும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 15. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பிரபஞ்ச குறிப்பு: உங்கள் உள்ளுணர்வை கேட்கும்போது நீங்கள் அதிசயங்களை செய்கிறீர்கள்.
இரு